ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிபி லிங்க் ஒமேடா சுவிட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிபி லிங்க் இந்த சுவிட்சோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா TLSG3452P இதுதான் சுவிட்சோட மாடல் நம்பர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டிபி லிங்கில் ஒமேடா சுவிட்ச் லேயர் 2+ சுவிட்ச், அதாவது லேயர் 2 சப்போர்ட் ஆகும். அதுபோக லேயர் 3ல் இருக்கிற சம் செட்டிங்ஸ் மட்டும் ஃபீச்சர்ஸ் மட்டும் சப்போர்ட் ஆகும், அவ்வளோதான். ஓகே, ஓப்பன் பண்ணி பாக்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து இன்ஸ்டாலேஷன் கைடு கொடுத்துருக்காங்க, ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி கேமரா, அதுபோக ஆக்சஸ் பாயிண்ட்டு, என்விஆர் எல்லாமே டைரெக்டாக பவர் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுபோக நம்ம பிசி கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறதாலும் சரி, நெட்வொர்க்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான சுவிட்ச் தான் சொல்லணும். ஓகே, யூசர் இன்ஸ்டாலேஷன் கைடில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சோட ஒவ்வொரு போர்ட்டோட நேமும், அதுபோக எப்படி சுவிட்சை யூஸ் பண்ணுறது எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சசரிஸுக்கு ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அது கேபிள் ரேக் மவுண்ட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சில் ஸ்க்ரூ மாட்டி கனெக்ட் பண்ணணும், ரேக் மவுண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறத. தென் பார்த்தீங்கன்னா கன்சோல்டிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம சுவிட்சை மேனுவலாக கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்காக இந்த கன்சோல்டிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுபோக பாருங்கள், பாஞ்சு கொடுத்துருக்காங்க, ரப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 4 ரப்பர்ஸ் இருக்குது, ஸ்க்ரூஸ் இருக்காங்க அதில். அதுபோக ஒரு பவர் கேபிள் இருக்குது, அவ்வளோதான் இந்த ஆக்சசரிஸில் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 54 போர்ட் இருக்கும். 4 போர்ட்டு எஸ்எஃப்பி போர்ட்டும், 52 போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா RJ45 நெட்வொர்க்கிங் போர்ட்டும், ஒரே ஒரு போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல்டிங் போர்ட் இருக்கும் இல்லை, அவ்வளோதான். சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நல்லா வெயிட்டு, அதனால் ஷேக் ஆகக்கூடாது லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா சுவிட்ச் நல்லா பயங்கரமான வெயிட்டில் இருக்குது. ரேக் மவுண்ட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது சுவிட்ச் தான் அது. ஓகே, சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காகவும் இருக்குது. ஓகே, நல்லா டிசைனிங் நல்லா கொடுத்துருக்காங்க, பெயிண்டிங் நல்லா பர்ஃபார்மாக இருக்குது. பாருங்கள், மொத்தம் இதில் இருக்கிற எல்லா போர்ட்டுமே இருக்குது. 4 போர்ட்டு எஸ்எஃப்பி போர்ட்டு, 1 கன்சோல்டிங் போர்ட்டு. ஓகே, ரிமைனிங் இருக்கிற எல்லா போர்ட்டும் பார்த்தீங்கன்னா RJ45 நெட்வொர்க்கிங் போர்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஓவர் ஈத்தர்நெட், டேரெக்டாக பவர் ஓவர், நம்ம இப்போ டேட்டாவும் பாஸ் பண்ணிக்கலாம், அதுபோக பவர் இதில் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு எஸ்எஃப்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. பேக்கில் சுவிட்சோட மாடல் நம்பர், சீரியல் நம்பர், மேக் அட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, டேட்டாவோட MPBS இதில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் இப்போ சுவிட்சை பார்த்தோம்னா பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாக்கு கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தோன்னா சைடில் 3 நல்லா ஃபேன் கொடுத்துருக்காங்க, சுவிட்ச் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதுபோக ஏர் பாஸ் ஆகிறதுக்காக ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சை எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, ஒமேடா கண்ட்ரோலில் எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா VLAN எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே.